நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Hello, welcome. இது Nurses Coffee with DD powered by Repco Home Finance, co-presented by Milky Mist Paneer. யூஸ்வலாக சண்டே 7 o'clock ஆனோடனே ஃபுல் அராத் வேலைகள் பார்க்குறதுக்காக நாங்கள் வந்துடுவோம். பட் இன்றைக்கி வந்து ரொம்ப சீரியஸான ஒரு ஷோ பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு நான் வந்துட்டேன். ஆக்சுவலி தள்ளப்பட்டிருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்மளோட கெஸ்ட் ரொம்ப சீரியஸான ஒரு கெஸ்ட் அப்படின்னு தான் நான் வந்து இவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். எப்போவுமே ரொம்ப ரிசர்வ்டாக இருப்பார், நிறைய பேச மாட்டார், அந்த மாதிரி விஷயங்கள்லாம். பட் இவரை பற்றி நான் ஏதாவது சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக ஸ்டார் கிட்டாக இருக்கிறவங்களுக்கே வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஆக்சுவலி நல்ல விஷயங்களும் இருக்கும், பட் ஆனால் வந்து டிஃபிகல்ட்டான விஷயங்களும் இருக்கும். இவருடைய ஃபேமிலி எடுத்துக்கிட்டோம்னா, இந்திய தேசத்தில் சினிமா இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில், அதாவது பலாயிரக்கணக்கான ஃபேமிலிஸ் இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு அவங்க எல்லாருமே சேர்ந்து சினிமாவில் மூத்த குடும்பம் அப்படின்னு மரியாதையாக நடத்துகிற ஒரு குடும்பத்தில் இருந்து வந்திருக்காரு. ஆக்சுவலி யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்டிங்கே இவங்களுடைய ஃபேமிலியில் தான் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிற ஒருத்தங்களோட ஸ்டார் கிட்டாக இவர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தப்போ பாவம் இவருக்கு எவ்வளோ ஒரு ப்ரெஷர் இருக்குல்ல. ஆளுக்கு ஒவ்வொரு கருத்து சொல்லுவாங்க. இவங்க அப்படி பண்ணியிருக்கலாம், இப்படி பண்ணியிருக்கலாம், எதிர்பார்ப்புகளும் ரொம்ப நிறைய இருக்கும். அதனாலேயும் என்னமோ தெரியல, இவர் ரொம்ப ரிசர்வ்டான ஒரு பர்சனாக இருந்திருக்காரு. பட் ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் இவர் என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் எப்படி வேணா இருக்கலாம், யார் வேணா என்ன வேணா எதிர்பார்க்கணும், பட் நான் வேற மாதிரி அப்படின்னு ஒரு முடிவோட தான் இருக்காரு. ஸோ இன்னைக்கு அவர் கூப்பிட்டு நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். லெட்ஸ் வெல்கம் ஹேண்ட்சம் ஹீரோ விக்ரம் பிரபு. திரு விக்ரம் அவர்களே, சொல்லுங்க. நீங்க எப்படி ரொம்ப சீரியஸான ஒரு பர்சனா? அப்படி இருக்கணும்னா இருப்பேன். இல்ல, எனக்கு நிஜமாவே ரொம்ப இன்னோசென்ட்டா நான் இந்த கேள்வி கேக்குறேன். எனக்கு நிஜமாவே தெரியாதுங்கறனால we would like to know. சீரியஸ் இல்ல, மேபி ஐ கம் ஆஃப் as serious, பட் என்னைக்குமே நான் சீரியஸாவே எதையுமே எடுத்துக்க மாட்டேன். ஸோ ஐ டோன்ட் திங்க் ஐ அம் தட் சீரியஸ். ஆனா உங்களை பார்த்தா வந்து ரொம்ப சீரியஸான ஒருத்தர், அதிகமாக பேச மாட்டார், ரொம்ப ரிசர்வ்டான ஒரு பர்சன், அந்த மாதிரி ஒரு இமேஜ் வருது, எங்களுக்கு தோணுதே. ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஆக்சுவலி நான் அது ஏன் வருதுன்னு நானே யோசிச்சிருக்கேன் நிறைய வாட்டி. ஐ திங்க் என்னோட ஜென்ரேஷன், ஏன்னா தாத்தா அப்பா அதுக்கப்புறம் நான், ஸோ எந்த அளவுக்கு நான் பேசாமல் இருக்கணும் அது பெட்டர்னு நான் நினைக்கிறேன் அப்பப்போ. ஸோ ஐ டாக் லெஸ். ஏதாவது பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னா, பேசணும்னு தேவை இருந்துச்சுன்னா பேசுவேன், இல்லாட்டி பேச மாட்டேன். பேச மாட்டேங்க? இல்லை, பேச மாட்டேன்னா அப்படியே உம்முன்னு உட்காந்துருக்குறது அந்த மாதிரி சொல்லலை. என்னென்னா சில விஷயங்கள் வந்து யோசிச்சுப்பேன் நானே, இதெல்லாம் நம்மளாம் போய் கேட்கணுமா, அந்த சுய புத்தி கூட உனக்கு இல்லையா அப்படிங்கிற மாதிரி நானே எனக்கு கேட்டுப்பேன். ஸோ சில விஷயங்கள்லாம் ஐ ட்ரை டு ஃபைண்ட் ஆன்சர்ஸ் வித்தின் மை செல்ஃப், அந்த மாதிரி. ஸோ யூ கம் அக்ராஸ் லைக் தட் பர்சன். அதனால தான் இன்னும் நாங்கள் எந்த ஒரு இப்படி கேள்விப்பட்டிருக்கோமே, அப்படி இருக்கோமே அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்காம உங்ககிட்ட ஏன் கேட்குறேன்னா, எனக்கு என்னமோ தோணுச்சு நீங்கள் ரொம்ப அனலைஸ் பண்ணி தான் ஒரு விஷயத்தில் வந்து பண்ணுவீங்க. ஓகே, இதை நம்ம பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு 5 தடவையாவது யோசிப்பீங்க. இம்ப்ராம்ப்டோவாக எந்த ஒரு விஷயம் இப்படி பண்ணுற ஒருத்தர் செய்வீங்க. என்னங்க இவன் வேற மாதிரி, இந்த படத்துக்கு டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி சொல்றீங்க, டக்குன்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. இல்லை, எனக்கு ஆக்சுவலி எது எடுத்தாலும் பாசிட்டிவாக யோசிப்பேன். அண்ட் சீரியஸாக இருக்கணும்னு நான் யோசிக்கவே மாட்டேன். இந்த அனலைஸ் பண்ணுறதால மேபி நான் ஓவராக யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு லுக் இருந்தால் கூட விட்டா எந்திரிச்சு கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சிடும், அந்த மாதிரி. லைக் ஐ திங்க் ஐம் வெரி சிம்பிள். ஐ லைக் டு கீப் இட் ஒரு ஜாலி மூட், ஏதாவது ஒன்று சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், அந்த மாதிரி தான். ஸோ இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் என்ன அனலைஸ் பண்ணிருக்கீங்க? ஜாலி மூட்ல இருக்கலாம்னா இல்லை சீரியஸ் மூட்ல இருக்கலாம்னா, இல்லைன்னா என்ன நடந்தாலும் பரவாயில்ல இவன் மண்டையிலே ஒரு கொட்டு கொட்டலாம், அந்த மூட்ல இருக்கீங்களா? என்ன மூட்ல இருக்கீங்க? இல்லை, நீங்கள் சிரிச்சு தான் பேசுவீங்கன்னு சொன்னாங்க, ஸோ சிரிச்சே பேசலாம். நான் சிரிச்சு பேசுறேன், நான் சொன்னா நான் சிரிச்சா நான் பேசினா உலகமே சிரிக்கும், அது வேற விஷயம். அது என்ன பார்த்து காமெடிக்காகன்னு நினைச்சிடாதீங்க, அந்த மாதிரி ஒரு விஷயம். ஓகே, எனிவேஸ், கும்கிக்கு அப்புறம் இப்போ இவன் வேற மாதிரி, it's just released and it's going good. அதை பற்றி we will share few words and அதுக்கப்புறம் we'll get it. ஈவன் வேறு மாதிரி, எனக்கு வந்து பொம்மன்லேருந்து வேறு மாதிரி இருக்கணும்னு யோசித்தேன் கும்கியில். ஸோ கும்கியோட பொம்மன் அது வந்து நிறையா பேர்கிட்ட போய் சேர்ந்துருச்சு. எனக்கு அப்போவே தெரியும், சரி இந்த மாதிரி ஒரு படம் செஞ்சுட்டோமே, அடுத்தது அதே டைப் காஸ்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு யோசனால தான் ஆடியோ லான்ச்சில் சரவணன் சாரை மீட் பண்ணேன். அண்ட் அவர்கிட்ட போய் ஹாய் சொன்னேன். After a week or after a couple of days after the song audio launch, திருப்பதி பிரதர்ஸ் போஸ் சார் வந்து ஃபோன் பண்ணி, விக்ரம், இவர் சரவணன் சார் எங்கேயும் எப்போதும் டைரக்ட் பண்ணவர், அவர் உங்கள்கிட்ட பேசணும்னு கேட்குறாரு அடுத்த ஸ்கிரிப்டுக்காக அப்படின்னு. ஷோர் சார், மீட் பண்ணுறேன். ஏன்னா
நாங்களே ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, ஸோ நீங்கள் வந்து கேட்குறீங்களா? ஷூர் சார் பேசுகிறேன். போனேன், அவர்கிட்ட ஒரு கேள்வி தான் கேட்டேன், சார் என்ன மாதிரி படம் சார் இது? சொன்னேன் பக்கா சிட்டி பேஸ்ட். அதுவே ஃபஸ்ட்டு டிக்கு. ஓகே சரி, இந்த தாடி இதெல்லாம் இருக்காதுல்ல சார்? இருக்காது. ஓகே, இது என்ன மாதிரி படமாக இருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் ஆக்ஷன் பேஸ்ட். ஓகே சார், சரி சார் செய்யலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்துட்டு போஸ் சார் கிட்ட வந்து, சார் நான் ஒரு ஒன்லைன் மட்டும் சொன்னார், நல்லாயிருக்கு, ஸ்கிரிப்ட் தரேன்னு சொன்னார். ஸோ ஹீ ஆக்சுவலி ஃபுல் பவுன் ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு. அவரெல்லாம் ஐ லைக் தட். இன்றைக்கி வந்து நிறைய பேர் பவுன் ஸ்கிரிப்ட் கொடுக்க மாட்டாங்க. அதில் சரவணன் சார் வந்து வாட் ஐ லைக்ட் அபவுட் ஹிம் வாஸ் பவுன் ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு. அண்ட் வாட் ஐ ரெட், அன்னைக்கு படித்தது தான் இன்றைக்கி ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அப்படியே இருக்குது, எந்த சேஞ்சுமே இல்லாமல். அண்ட் எனக்கு வந்து ஏன் செய்யணுன்னு இருந்துச்சுன்னா, ஸ்க்ரீன் ப்ளே வாஸ் அமேசிங். அண்ட் ஒரு 5 கேரக்டர்ஸ்குள்ளே நடக்கிற கதை, எதுவுமே வேண்டாததாக இல்லை படத்தில். அண்ட் அவ்வளோ டைட்டாக ஒரு ஸ்டோரியை தூக்கிட்டு போகிறது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. ஹி ஹட் டன் அ வெரி குட் ஜாப் இன் எங்கேயும் எப்போதும். அண்ட் ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட். எப்போவுமே ஒரு எண்டிங்கை காமிச்சிட்டு திருப்பியும் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஸ்டோரி உள்ளார திருப்பியும் அந்த எண்டிங் வரையும் கூட்டிகிட்டு வர்றது வந்து ரொம்ப கஷ்டம். அண்ட் அதுவும் அந்த கேரக்டர்ஸை லவ் பண்ண வச்சு அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வந்து கடைசியில் ஹி பிரேக்ஸ் யுவர் ஹார்ட். ஸோ அதை ஐ ரியலி லைக்ட். அண்ட் இப்படிப்பட்ட ஒரு டிரெக்டர் வந்து ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் படம், அது இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் ரொம்ப நாளாக எடுப்பார். அவரோட விஷுவலைசேஷன் எப்படி இருக்கும் என்ன இதுன்னு நான் அப்போ யோசித்தேன். அண்ட் காட் பிளஸ், நல்லா வந்திருக்கு அதே மாதிரி. இவ்வளோ நிறுத்தி நிதானமாக அனலைஸ் பண்ணி நீங்கள் ஒரு படம் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா ஐம் ஷுர் தட் இஸ் வை இட் இஸ் டூயிங் ஸோ வெல். அது நான் அனலைஸ் பண்ணலன்னா அது என் தப்பாயிரும். தாத்தா அப்பா அவங்களோட ஃபேன்ஸ்லாம் நிறைய பேர் என் மேலே நிறையவே எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்காங்க. ஸோ அதை பற்றி நான் ஜாஸ்தி யோசிக்க ட்ரை பண்ணுறது இல்லை, ஆனால் அதுவாக என் மேலே எனக்கு முன்னாடி வந்து நிற்கும். ஸோ அப்படி இருக்க போது அவங்களும் ஏன்னோ அவங்களுக்கும் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிறது இல்லாமல், இந்த ஃபேமிலிலையும் ஏன்னோ ஒரு தேர்ட் ஜென்ரேஷனாக வர நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆக்டர்னு மட்டும் நீங்கள் ஓகே நான் ஒரு ஆக்டர் தான், நான் என்ன வேணா போகலாம் அப்படின்னு யூ கான்ட் டிசைட் ஒரு விஷயம். என்னைக்கே ரொம்ப யூ ஃபைண்ட் இட் வெரி டிஃபிகல்ட்? நோ, ஐ திங்க் ஐவ் லேர்ன் டு டேக் இட் லைக் தட். எனக்கு கும்கி வந்து 1 year ஆச்சு, அதே மாதிரி இதுவும் 1 year ஆச்சு. ஸோ 2 படம் 2 வருஷத்தில் அப்படி. ஸோ எனக்கு ஆல்தோ சீக்கிரம் படங்கள் வரணும் அப்படின்னு யோசிச்சா கூட எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சரி கரெக்டாக தான் போயிட்டுருக்கு, எதுக்கு நம்ம இப்போ போய் அவசரப்படுத்தணுங்கிற வந்து ஒரு இது இருந்துச்சு. ஸோ இட்ஸ் ஆல் பார்ட் அண்ட் பார்சல். ஓகே, தட்ஸ் வெரி குட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பட் நீங்கள் வந்து படம் சூஸ் பண்ணி நல்லபடியாக பண்ணுறது அது ஒரு பக்கம் இருக்குது. பட் இப்போ வந்து சொல்லுங்கள் டக்குன்னு ஒரு விஷயம், இது வரைக்கும் விக்ரம் பிரபு பண்ணதுலேயே இவன் வேற மாதிரி ஒரு ஆள் போ எப்போ அப்படின்னு மக்கள் வந்து இப்போ உங்கள் ஃபேன்ஸ்லாம் அப்படியே டென்ஷன் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் பண்ணது உங்கள் லைஃப்பில் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன், ஏதாவது தப்பு செஞ்சுருக்கோமா இல்லையா? உங்களுக்கு பைக்ஸ் இல்லைன்னா கார்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அதெல்லாம் இருக்குது. நீங்கள் அப்படி ஏதாவது யூனிக்காக வேறு மாதிரி எதாவது செஞ்சால், என்னோட முதல் படத்துலேயே யானையை ஓட்டிட்டேன். அது நிறைய பேர் செஞ்சதில்லை. யானையோடய 53 நாள் இருந்தேன். அதோட ஒரே வண்டியில் போயிருக்கேன். நான் தான் தாங்க முடியாது. தம்பிராமையா சார் வந்து இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு வாந்தி எடுக்கிறது பார்த்துருக்கேன். பட் அதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு என்ஜாய் பண்ணேன். அந்த மாதிரிலாம் எவ்வளோ பேருக்கு நடக்கும். ஐ திங்க் சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே உங்களுடைய வீட்டு ஃபுட் பற்றி பேசாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஆமாம், யாருமே சூப்பர் ஸ்டார் ஆகட்டும், உலக நாயகன் ஆகட்டும், அங்கே சாப்பிட்டு வளர்ந்துருக்கேன், அங்கே அது இப்படி இருக்கும், இந்த சாப்பாடு இப்படி இருக்கும், அப்பா அமிச்சார்னா அப்படி இப்படின்னா எல்லா வகையான சாப்பாடும் இருக்கும் மாமே. ஸோ அப்படி இருக்கும்போது அதில் பெஸ்ட் டிஷ் இதுதான், ஐ வில் சூஸ் திஸ் ஒன் எனி டே அப்படிங்கிற மாதிரி, வீட்லேயே இதுதான்ப்பா பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி உங்களோட சாய்ஸ்? நிறையா இருக்கே. ஐயோ சரி, கறி நல்லா செய்வாங்க, கறி வறுவல் அண்ட் கறி குருமா நல்லா செய்வாங்க. அது வந்து இடியாப்பத்தோட சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இது ஏன் சொல்கிறேன்னா, ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு. ஒரு சண்டே அன்னைக்கு இப்படி எல்லாம் சொல்கிறாரு, இவருக்கு மனசாட்சியே இல்லையா? என்னோட சம்பளத்தில் காஃபி மட்டும் தான் கொடுக்க முடியும், கறி சோறெல்லாம் கொடுக்க முடியாது, எப்போ தெரிஞ்சுப்பீங்க? சொல்லுங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எஸ், that's one of my favorites. சரி, ஓகே. Now before we move on to our எங்களோட usual coffee session போறதுக்கு முன்னாடி, why don't you share few words about உங்களுடைய தாத்தா அப்பா? தாத்தா என்னதான் அவ்வளோ பெரிய நடிகராக இருந்தால் கூட
ஹி வாஸ் வெரி சிம்பிள்டன். இப்போது ஐ திங்க் இந்த சிம்பிள்னஸ்லாம் அவங்ககிட்ட தான் அவங்கள பார்த்து தான் வருது. வீட்டில் இருக்க போது எவ்வளோ சிம்பிளாக இருக்க முடியுமோ, ஒரு கிராண்ட் ஃபாதர் வந்து கிராண்ட் சில்ட்ரனோட எப்படி இருக்க முடியுமோ அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அது வந்து நாங்கள் சின்ன வயசுலேருந்தே வந்து அந்த ஒரு ஏஜுக்கான ஒரு மரியாதை, பயம் அது எப்போவுமே இருக்கும். ஸோ அவங்கள வந்து அவங்க கிட்ட வந்து பயந்துக்கிட்டு தான் நிற்போம். உட்காருன்னு சொன்னால் உடனேலாம் உட்கார மாட்டோம். அப்படியே நின்றுட்டு இருப்போம். ஏன்னா we've seen other people do that. அவங்கள சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே வந்து தாத்தாவை பார்த்தா எந்திரிச்சு நின்றுட்டு இருப்பாங்க, சேரில் உட்கார மாட்டாங்க, கீழே உட்காந்துருவாங்க அந்த மாதிரி. ஸோ அப்படி பார்க்கும்போது இது சரி, இது வந்து வயசுக்கான மரியாதைங்கிறதே யோசிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு எல்லாம் அறியிற வயசு வரப்போது இவர் எவ்வளவு பெரிய ஆளு. அதான் that was my next question. சோ ஒரு அப்பதான் நாள் தெரிய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. ஆமா. Oh my god. சரஸ்வதி சபதம். தாத்தா மட்டும் இல்ல, he is something else to the whole country அப்படிங்கிறது. I actually re-release ஆன படம் தாத்தாவோட சரஸ்வதி சபதம்னு. அது வந்து சாந்தி தியேட்டரில் ரிலீஸ் ஆனிச்சு. ஃபஸ்ட்டு ஒரு பழைய காலத்து படம். முதல் வாட்டி நான் போய் தியேட்டரில் போய் பார்க்குறேன். பார்த்துட்டு இருக்கப்போது தான் தெரிஞ்சிச்சு என்ன ஒரு கிரேசினஸ். லைக் ரஜினி சாரோட படம்லாம் போய் பார்ப்போம், எஸ். பட் அதே மாதிரி ஒரு டைலாக்கும் சைடில் டைலாக் ஓடிக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. அப்போ இது வந்து இவ்வளோ வருஷம் கழிச்சு இருக்கே, அப்போ எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன். இது ஒன்றுமே புரியல. ஆமாம். அண்ட் அங்கே போய் உட்காந்து இப்போது நம்ம வீட்டில் இருக்கிறவங்க யாராவது அழுதாங்கன்னா ஃபீல் பண்ணுவோம், கிட்டத்தட்ட அழுதுருவோம் நம்மளும். ஸோ சரஸ்வதி சபதம் பார்த்து அந்த ஃபஸ்ட்டு இந்த தாத்தா வந்து லைக் பேச முடியாமல் இருக்கும். அண்ட் தென் சொல்ல போது நான் மட்டும் அழுவல, the entire theater was crying. ஸோ அதெல்லாம் ஒரு ஷாக், எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு இருந்துச்சு அப்படிங்கிறது. ஸோ அதெல்லாம் ஒரு லேர்னிங் கர்வாக இருந்துச்சு, யார் என்னங்கிறது. ஸோ அன்னைக்கு திரும்ப வந்து தாத்தாவை பார்க்கும்போது எப்படி இருந்தது உங்களுடைய எண்ணோட்டம்? ஒரு சர்ப்ரைஸ் தானே. அப்படியே சரி இதெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு நிறைய. என்னென்னா பாட்டியோட இருக்க போது அவங்க வந்து she used to collect all of தாத்தாஸ் VHS டேப்ஸ். எல்லா படம் கடையிலேருந்து வாங்கின உடனே பார்ப்பாங்க. பார்க்க போது நாங்களாம் உட்காந்து பார்ப்போம். ஸோ எனக்கு என்ன முடியாத அளவுக்கு நிறைய தாத்தாவோட படம் பார்த்துருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு 200 படமாச்சும் பார்த்துருப்பேன். ஸோ ஆனால் அது பார்த்தா தான் தெரியும் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட் இது எல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஆனால் ஃபஸ்ட்டு இப்போ தேட்டர்லங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல பார்க்குறது, அதுவும் ஆடியன்ஸோட ஒரு ஃப்ரெண்ட்ஸினா அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸி. அதுதான் எனக்கு அது அப்படி இருந்துச்சு. அண்ட் தாத்தா கிட்ட சொல்லியிருக்கீங்களா? சொன்னதே இல்லை எனக்கு. அதான் ஐ மிஸ் him a lot today பிகாஸ் நான் அவங்களோட ஃபீல்டில் இருக்கேன். அண்ட் 100 கேள்விகள் இருக்குது மண்டையில், அப்போ கேட்கலாமே அப்படின்னு. பட் அண்ட் அவரை பற்றி நீங்கள் என்னைக்காவது ஒரு you've had a nice conversation, open conversation? No, actually see, he passed away when I was pretty young. So அந்த மாதிரி ஐ டோன்ட் திங்க் அவங்களோட அப்படி பேசுனதே இல்லை. பட் he loved spending time with us. எப்போவுமே கூட இருக்கணும் பசங்க அப்படிங்கிற மாதிரி தான் எப்போவுமே யோசிப்பாங்க. பட் படிப்புங்கிறது ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவங்களுக்கு. ஸோ அது வந்து எப்போவுமே படிப்புங்கிறது முதல்ல முடிச்சுட்டு வந்து உட்காருங்கடா என்னோட உட்காந்து. அப்போ வந்து இந்த லேசர் டிஸ்க் இருக்கும், இப்போல்லாம் டிவிடி இதுன்னு வந்துருச்சு. அப்போ வந்து லேசர் டிஸ்க். ஸோ நான்லாம் அவங்களுக்கு பிடிச்ச படம் வந்து 4-5 வாட்டி அவங்க பார்க்கும்போது நானும் 4-5 வாட்டி உட்காந்து பார்த்துருக்கேன். அவர் அதிகமாக பார்க்குற படம் எது? ஆக்ஷன் படம் ரொம்ப பிடிக்கும். ஆமாம், தாத்தாக்கு ரொம்ப ஆக்ஷன் படம் பிடிக்கும். அவர் ஆமாம் ஹாலிவுட் மூவிஸ். இவர் ஆனல்ட் ஸ்வாஷ்நேகர், ஸ்டெல்லான் படம், சக் நாரிஸ். ஹி வாஸ் ஆல்சோ வெரி பிக் கிரிக்கெட் ஃபெனாட்டிக். ஐ திங்க் அவங்ககிட்டேன்னா கிரிக்கெட் பிடிச்சா என்னன்னு தெரியல. ஏன்னா இந்தியா வின் பண்ணிடுச்சுன்னு ஓடி போய் சொன்னால் 100 ரூபா எடுத்து கொடுப்பாங்க. ஸோ ஆமாம். ஸோ அண்ட் ஆல்சோ பிக் ஃபேன் ஆஃப் சச்சின் டெண்டுல்கர் அட் தட் பாயிண்ட். ஸோ ஐ திங்க் அது அவங்களால தான் கிரிக்கெட்டும் பார்க்க ஆரம்பிச்சது. நான்லாம் டெஸ்ட் மேட்ச்லாம் உட்காந்து பார்ப்பேன். 5 டேஸ்னால் 5 டேஸ் உட்காந்து பார்ப்பேன். அது வெட்டியாக இருந்த டைமில். பட் இப்போது 2020 பார்க்குறது டைம் இல்லை. ஓகே, கமிங் டு யுவர் டாட் நவ. அப்பா நீங்க நடிக்க போறேன் அப்படின்னு சொன்னனே, நீ என்ன வேணா பண்ணுப்பா, ஆனா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு அவர் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் அட்வைஸ். ஃபேமிலியை ஞாபகம் வச்சுக்க, தாத்தாவை ஞாபகம் வச்சுக்க போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேமிலியை ஞாபகம் வச்சுக்க, தாத்தாவை ஞாபகம், அவ்வளோதான். இது வரைக்கும் ஹி ஷேர்ஸ் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க டைமில் லைக் புதுசாக இண்டஸ்ட்ரிக்கு வரப்போது என்னென்ன ஃபேஸ் பண்ணாங்க அதெல்லாம் சொல்லுவாங்க.
அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்க முடியுமோ கற்றுக்கலாம். ஓ தட் இஸ் உங்களோட விஷயம். அது அவர் சொல்ல மாட்டார். ஆமாம், அது என்னன்னு சொல்ல மாட்டார். ஸோ தட் ஹி ஹஸ் ஆல்வேஸ் பீன் அ கைடிங் லைட் ஆஃப் கோர்ஸ். இஸ் a very friendly dad. வெரி வெரி. இல்ல தாத்தா கிட்ட இருந்த அளவு பயம் அப்பா கிட்ட இருக்கா? இல்லை தாத்தா கிட்ட பேசுகிறதுக்கு பயமாக இருக்கும். பட் அப்பா கிட்டலாம் பேசலாம். அண்ட் ஹி ஆல்சோ ஆஸ்க்ஸ் மீ அ லாட், ஏதாவதுனா வந்து பேசு அப்படின்னு. அண்ட் வெரி வார்ம் பர்சன் கூட அப்பா. யார் பார்க்கும்போது எல்லாத்துக்கும் தெரியும் பேசணும், அவர் கூட இருக்கணும் அப்படின்னு தோணும். such a nice thing. ஓகே, ஸோ நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து இந்த ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் திரும்ப கொஞ்சம் விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட கேட்டு இதே மாதிரி எப்படியாவது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ கம் பேக் ஆஃப்டர் ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். இது நர்சஸ் காஃபி வித் டிடி பவர்ட் பை ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் கோ பிரசன்டட் பை ஓகே மிஸ் பன்னீர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back. இது நர்சஸ் காஃபி வித் டிடி பவர்ட் பை ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் கோ பிரசன்டட் பை மில்கி மிஸ்ட் பன்னீர். ஓகே, இப்போ வந்துட்டு நைஸ் மெமரிஸ். ஓகே, ஆக்சுவலி உங்களை பற்றி நாங்கள் ஃபோட்டோஸ் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஆராய்ச்சி தேடிக்கிடி பார்க்குறோங்க. உங்களை பற்றி ஃபோட்டோஸே கிடைக்க மாட்டேங்குது. ஏன் அப்படி? வை? ஐ வாஸ் ஆல்வேஸ் பிஹைண்ட் த கேமரா பைத்தியம். நான் தான் கேமரா வச்சு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருப்பேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஃபோட்டோஸ் நான் இருக்கவே மாட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரி கேமரா பின்னாடி நிற்க தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. பட் இருந்தாலும் இங்கே வந்து நாங்கள் சில ஃபோட்டோஸ் கேதர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன மெமரி தோணுதோ யூ கேன் ஷேர் இட் வித் அஸ். ஆல் குட் திங்ஸ். ஓகேங்களா? ஸோ யூ கேன் கோ அஹெட். விஷ்ணு வெரி குட் ஃப்ரெண்ட் ஃபஸ்ட்டு. அண்ட் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கேவ் மீ. வந்து அவர் பில்லா முடிச்சுட்டு சர்வம் எடுத்துகிட்டு இருந்தார். அண்ட் ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே ஏற்றுக்கிட்டாரு என்ன. அதுவும் வீட்டில் சொல்லாமல் போய் சேர்ந்துட்டேன். விஷ்ணு எடுத்துக்கிறீங்களா, கேன் ஐ கம் ஒர்க் வித் யூ, பிகாஸ் இப்போ தான் காலேஜ்லேருந்து வந்திருக்கேன், கொஞ்சம் ஓவர் அமெரிக்கனாக இருக்கேன் விஷ்ணு, நம்மளோட இது இண்டஸ்ட்ரியை பற்றி ஒரு மாதிரி தெரியாமல் இருக்கேன். ஸோ ஐ வாண்ட் டு லேர்ன் அப்படின்னு சொல்லி இப்போ சேர்ந்தது தான். அண்ட் வண்டர்ஃபுல் குரூப் இவங்க. நீரவ் சார்லாம் ஹார்ட் ஒர்க்கிங் குரூப் இவங்க. அண்ட் ஆரியா இது வந்து ஆக்சுவலி மூணாரில் மட்டமானது. மூணாரை பற்றி என்னென்னா அந்த லீச்சஸ் அது பிடிக்கவே இல்லை. அசிஸ்டன்ட் டைரக்டராக எங்கே பார்த்தாலும் வேறு ஓடுவோமா, இந்த அதெல்லாம் ஒரு கிராஷ் கோர்ஸ் ஆட்டம் இருந்துச்சு. இவங்ககிட்ட தான் தேங்க்ஸ் சொல்லணும். அதில் இருந்தவங்க வந்து வெரி யங் குரூப். அவங்களும் கோகுல், சௌந்தர்யா, பினீதா அண்ட் சிவாக்கர். And they were really helpful. ஒரு give and take தான் எனக்குள்ள. The girls used to take care of costume. அந்த புக்கில் எழுதுறது இதெல்லாம் அப்பப்போ எனக்கு இந்த எடிட் லிஸ்ட்லாம் என்கிட்ட கொடுப்பாங்க. எடிட் நோட் ஃபுல்லாக நான் எழுதுவேன். நாங்கள் எல்லாம் ஈஸியாக ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஸோ இட் வாஸ் த பர்டன் வாஸ் ஷேர். அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறது வந்து ஒரு குரூப் கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் ஈஸியாக போகும். ஸோ வி யூஸ் டு ட்ரை டு பி ஆன் ஆர் டோஸ். எப்போவுமே ஒரு அட்டென்டிவாக இருக்கணும். அவர் கேட்குறதுக்கு முன்னாடி செஞ்சிடணும், அந்த ஒரு இதுலேயே இருப்போம். அண்ட் தேவ் ஆல்ரெடி கோகுல், பினிதா, சௌந்தர்யா எல்லாமே அவங்களோட ஏற்கனவே செஞ்சுருந்தாங்க. ஆமாம். ஸோ இட் வாஸ் ஈஸி டு ஜெல் வித் தம். வெரி நைஸ் குரூப், குட் மெமரிஸ். ஆமாம். தேங்க்ஸ். நெக்ஸ்ட் ஒன். என்ன பிக்சர்? அப்பா அண்ட் அம்மா குட்டி வயசுல பயங்கர ஸ்டைலா ஒரு போஸ் வேற கொடுத்துருக்கீங்க. அப்பா மாதிரி. அது ஞாபகமே இல்லை. அப்பா அம்மா they care about me a lot. இது வந்து கும்கி கஜராஜு தெலுங்குல அந்த ஆடியோ லான்ச்சுக்காக போயிருந்தோம். அப்போ எடுத்தது. நீங்க யாரோட பெட்? ஐ திங்க் அம்மாவே சொல்லுவாங்க அவங்களோட பெட்டு நான். அது அப்பாவும் சொல்லுவாங்க. ரெண்டு பேருமே அவங்களோட பெட் இல்லை அப்பா will say that I am அம்மாஸ் பெட். ஐ திங்க் அது ஏன் சொல்லுவாங்கன்னா அம்மா கிட்ட இன்னும் ஃப்ரீயாக பேசுவேன். ஸோ அதனால அப்படி சொல்லுவாங்க போல இருக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் சாங் ஏதோ முடிச்சுட்டு வந்திருக்காங்க. ஐ திங்க் இட்ஸ் மை பர்த்டே. ஸோ அப்போ எடுத்த ஃபோட்டோ அது. ஐ கெஸ் ஐ வாஸ் ஏப்பிங் ஹிம் அப்போது விதவுட் மை நாலேஜ். பட் அதான் லைக் அப்பா எப்போவுமே ஷூட்டிங்கில் இருப்பாங்க. அவங்கள ஸ்கூலில் இருக்கும்போது பார்த்த இதெல்லாம் ரொம்ப கம்மி. ஸோ ஜாஸ்தி யாரோட இருக்குமோ அவங்களோட தான் ஜாஸ்தி பேசுவோம். ஸோ அம்மா தான். அம்மா கிட்ட தான். அப்பா கீப் சேயிங் சச் அ சப்போர்ட் ஃபார் மீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஷீ இஸ் அ சப்போர்ட் ஃபார் எவ்ரி ஒன் ஐ ஃபீல் என்னோட ஃபேமிலியில். அண்ட் ஷீ இஸ் அ வண்டர்ஃபுல் ஹவுஸ் ஒய்ஃப் டு மை ஃபாதர், wonderful mother to me, and a wonderful mother-in-law to my wife also. So
yeah, very very gifted to have a gift, wonderful mom like that. Okay, next picture. Yes. இது வந்து தாத்தா பலேபாண்டியா ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது 9 டேஸில் பலேபாண்டியா முடிச்சுட்டு he had to leave. He was invited by the US government for artsக்கு அடியில் கூப்பிட்டுருந்தாங்க. அண்ட் அங்கே போய் he met a lot of personalities there. அதில் மார்லன் பிராண்டோ த அக்லி அமெரிக்கன் படம் அந்த ஷூட்டிங்கில் போய் மீட் பண்ணாங்க. அண்ட் ஒன் இன்ஸ்டன்ஸ் அபவுட் திஸ், இதில் ஆக்சுவலி இங்கே ஸ்மைல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஐ திங்க் இதுக்கப்புறம் ஒரு சின்ன சண்டை நடந்துச்சு. அப்படியா? ஆமாம், மார்லன் பிராண்டோ வந்து ஏதோ இந்தியன்ஸ் இதுன்னு ஏதோ சொல்லியிருக்காரு போல இருக்கு. ஸோ தாத்தா அப்போ வந்து அவங்களோட ஸ்டைலிஷ் இங்கிலீஷில் எவ்வளோ திட்ட முடியுமோ திட்டிட்டு வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆமாம். ஸோ அண்ட் அவர் தாத்தா இறந்தபோது he had actually sent a message from the US saying that Shivaji Ganeshan can do what Marlon Brando can, but Marlon Brando cannot do what Shivaji has done. So they had a good understanding அப்போ. I think as artist அவர் ஏதோ சொல்லியிருக்காரு, இந்தியன்ஸ் இதுன்னு ஏதோ சொல்லியிருக்காரு. லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் அவரே ரியலைஸ் பண்ணியிருப்பாரு. obviously நம்ம இது ஐ திங்க் அவர் இன் கேரக்டர் அக்லி அமெரிக்கனாகவே இருந்தாருன்னு நினைக்கிறேன். oh my god, இருக்கலாம். பட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க அமெரிக்கன்ஸ், நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதான். ஓகே, அவங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கு, நாமளும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக திட்டிட்டு வந்துடலாம், அவ்வளோதானே? அதேதான். யூ give what you get. அப்போ தாத்தா கிட்ட பேசி அவரை எப்படி தப்பிக்க முடியும்? பாவம். I only feel sad. No, he is very patriotic, very Indian இதுனா அப்படியே. பிகாஸ் தாத்தாவோட அப்பா வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர். ஸோ அவங்க பிறக்கிற அன்னைக்கு he was sent to jail. தாத்தா இஸ் ஃபாதர். ஸோ அப்போ எந்த அளவுக்கு ஏன்னோ பேட்ரியாட்டிக்காக இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இந்தியாவை பற்றி ஏதாவது சொன்னாங்கன்னா வாங்கிடுவார். ஸோ எங்களுக்கு பாதி என்ன சொல்றது, ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இல்லை லீடர்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னு எங்களோட மைண்ட்ல இருக்கிறதே அப்போ. அதனால தான் ஐ திங்க் அந்த ஒரு வெரைட்டியும் he did that. He wanted to, அது உள்ள இருக்கணும். அவரை தவிர வேற நெஜ போட்டோ காட்டாலும் இல்லப்பா இவங்க இல்லைங்கிற மாதிரி தான் அந்த ஒரு கம்ப்ளீட் ஃபீலிங், ஒரு கம்ப்ளீட் ட்ரஸ்ட், இவர் தான் பவர் அப்படிங்கிற மாதிரி. That's nice. So ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. Thank you விக்ரம். Next one. இது வந்து தாத்தாவோட கல்யாணம். சேம் டைம் as பராசக்தி is about to release. Okay. It was before பராசக்தி. Okay. And பயங்கரமான டென்ஷன்ல இருந்தாங்க. எதனால? பராசக்தினால. ஸோ பாட்டி என்ன சொன்னாங்க, அவர் ஏதாவது செஞ்சுப்பாரு, எங்கேயாவது நடந்து போயிடுவார் எங்கேயாவது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு ஆல் இஸ் ஃப்ரெண்ட்ஸ், கண்ணதாசன் சார், இவர் எம்ஜிஆர் சார், கருணாநிதி சார் எல்லாமே இங்கே இருக்காங்க. they all came sat with him during that time. கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் போயிட போறாரு யோசிச்சுக்கிட்டே எதையாதுன்ட்டு. ஸோ அதனால அப்போலேருந்தே ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் கிடைக்காது. யாரெல்லாம் இருக்காங்க அந்த பிக்சர்ல? just look at that picture. wonderful to see this. பட் அதான் இது his marriage போது எடுத்தது. அப்போ இந்த எல்லாருமே they become legends in their own. ஆமா very nice photo. Super picture. Yes. Nice photo சொல்லக்கூடாது. I think வேற ஏதாவது adjective அதுக்கு தேவை. ஆமா, இல்ல legendary picture ன்னு சொல்லலாம். Yeah, exactly. Maybe that. Yeah. Oh, yeah. My wonderful wife. Yes. And my marriage, I was a little heavier then because of the happiness. Okay. And yeah, we had a lot of guests. எல்லாம் வந்தாங்க. எல்லாம் தாத்தா அப்பா மேலே இருக்கிற அன்பு பாசத்தால் வந்தாங்க. என்ன சொல்கிறது, அமிதாப் சார் அவங்களும் வந்தார். என்டையர் இண்டஸ்ட்ரி ஃப்ரம் சவுத் நார்த் எல்லாமே வந்தாங்க. அண்ட் வாட் ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இஸ் தாத்தா இறந்ததுக்கப்புறம் வீட்டில் வந்து ஒரு நல்ல விஷயம் நடந்தது இதுதான். அண்ட் பாட்டி இருந்தாங்க அப்போது இது பார்க்குறதுக்காக. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. அந்த டைமில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. தாத்தா லூஸ் பண்ணதில் ரொம்பவே ஷி ஹட் லாஸ்ட் ஹர் ஹெல்த். அண்ட் இந்த டைம் ஷி வாஸ் தி மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அது வந்து எங்களால் வந்துச்சுங்கிறது வந்து வெரி ஹாப்பி. ஸோ உங்கள் மேரேஜ் பற்றி சொல்லுங்கள். அரேஞ்ச் மேரேஜ், லவ் மேரேஜ் அதை பற்றி? எங்களுக்கு வந்து லவ் கம் அரேஞ்ச். பட் பேரண்ட்ஸ் அவங்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் அவங்களோட சந்தோஷத்துக்காக அரேஞ்ச் மேரேஜ். பாவமே,
எவ்வளோ பெரிய விஷயத்த எவ்வளோ கமுக்கமாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. எப்படி ஏன் இல்லை நோ ஃபேமிலிஸ் நியூ ஈச் அதர் அண்ட் அவங்க சேலம் ஈரோட்லேருந்து அவங்க கன்னடா நாங்கள் தமிழ். ஸோ அதுவே ஃபஸ்ட்டு நிறைய பேருக்கு புதுசாக இருந்துச்சு. பட் நாங்கள் சின்ஸ் வி நியூ ஈச் அதர் அண்ட் வி லைக் ஈச் அதர் இட் ஆல் ஹேப்பன் தெரிஞ்சிருக்கோங்க அப்பா. நீங்க இப்போ சொல்லுவா ஐ திங்க் டிவி பார்த்து தெரியும். அவங்களாம் சொல்லுவாங்கல்ல பேரண்ட்ஸ்லாம் எப்பவுமே எல்லாமே தெரிஞ்சவங்க அப்படின்னு. மேபி அதனால கண்டுபிடிச்சாங்களா. ஸ்வீட் இல்ல உங்களுக்கு பிடிக்குதுன்னு தெரிஞ்ச உடனே they've done it for you. Yes. That's so nice. Yes. Very nice. உங்க வைஃப் பத்தி சொல்லுங்க. நீங்க எப்படி பயந்து போச்சுனா இல்லனா வந்துட்டு டாமினன்ட்டான ஒரு ஹஸ்பண்ட்? பயப்படணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரியலையே இந்த மாதிரி உலகத்துல எல்லாரும் என்ன மிரட்டிட்டு கடைசி இல்ல அவங்க வீட்ல வந்து ஒரு எலியா வாழ்ந்தாலும் நமக்கு I got very westernized. US போகும்போது வெரி வெஸ்டர்னைஸ். ஸோ எனக்கு வந்து இந்த கிவ் அண்ட் டேக் பாலிசி தான் எப்பவுமே. ஐ ட்ரை டு கிவ் மை ஒய்ஃப் த ஃப்ரீடம் தட் ஷீ நீட்ஸ். அப்படி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். எனக்கு ரொம்ப இந்தியனாலாம் இருக்க பிடிக்காது. கொஞ்சம் ஐ லைக் டு லிவ் யூனோ கொஞ்சம் மாடர்ன் வந்து கொஞ்சம் மாடர்னா இல்லாம மாடர்னா இருக்கும். கொஞ்சம் மாடர்னா தான் இருக்கும். பட் ஐ அட் தி சேம் டைம் ஐ ஆல்வேஸ் ரிமெம்பர் ஃப்ரம் வேர் ஐ ஆம். எங்கள் தாத்தா யார் எங்கள் அப்பா யார் நாங்கள் என்ன மாதிரி ஒரு ட்ரெடிஷன் வச்சுருக்கோம் அப்படின்னு. ஸோ மை ஒய்ஃப் ஆல்சோ ஃபாலோஸ் தட். One thing that you've never told your wife that you really like something about her, you've never told her. அப்படி ஏதாவது இருக்கா? எல்லா விஷயத்தையும் ஐ டாக் வித் எல்லா விஷயம் ஐ டாக். ஸோ தட்ஸ் ஒரு நல்ல ஃப்ரெண்ட். ஷி இஸ் மோர் தென் யூனோ மோர் தென் எனி திங். ஸோ அதுதான் ஷி இஸ் லைக் அ பேக் போன் ஃபார் மீ. லைக் ஹவு மை கிராண்ட் மதர் வாஸ் ஃபார் மை கிராண்ட் ஃபாதர். எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுக்கு அதே மாதிரியே ஷி இஸ் ஃபார் மீ. ஓகே, ஸோ ஃபோட்டோஸ் பார்த்து மெமரி சொல்லும்போது அது ஒரு தனி ஃபீலிங்ல யூ ஜஸ்ட் கோ பேக் அந்த டேஸ்க்கே. இட்ஸ் வெரி நைஸ் ஆக்சுவலி. எனக்கு சில விஷயங்கள்லாம் யோசிக்கவே இல்லை. இது வெரி நைஸ் டு பிரிங் இட் பேக். ஓகே, ஸோ ஃபோட்டோஸ் பார்த்து நிறைய நல்ல விஷயங்கள் மெமரிஸ் எங்களோட ஷேர் பண்ணீங்க. பட் அடுத்ததான் நான் இன்னொரு கெஸ்ட்டை இந்த ஷோக்கு கூப்பிட போகிறேன். ஆனால் அந்த கெஸ்ட்டை பார்த்த உடனே ஐம் ஷுர் நீங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ண போகிறீங்க. அண்ட் அவங்கக்கிட்டையும் உங்கள் பற்றி நிறைய விஷயங்கள் கேட்க போகிறோம். கூப்பிடலாமா? ஓகே ஓகே அப்படின்னு யோசிக்கிறாரு கூப்பிடலாமா வேண்டாமான்னு. ஐ திங்க் இந்த டென்ஷனை இன்னும் கொஞ்சம் பில்டப் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதனால ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வாங்க. இது நர்சஸ் காஃபி வித் டிடி பவர்ட் பை ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் கோ பிரசன்டட் பை மில்கி மிஸ்ட் பன்னீர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back. இது நர்சஸ் காஃபி வித் டிடி பவர்ட் பை ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் கோ பிரசன்டட் பை மில்கி மிஸ்ட் பன்னீர். ஓகே, நம்மளுடைய அடுத்த கெஸ்ட் கூப்பிட வேண்டிய டைம் வந்தாச்சு. ஸோ இந்த கெஸ்ட் வந்தால் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக டென்ஷன் ஆவீங்களா ஆக மாட்டீங்களா அப்படிங்கிற உண்மையை நாங்கள் இப்போ தேடி கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் உங்களை நடிக்க வச்சவரை பார்த்தா எப்போவுமே ஒரு லைட் டென்ஷன் இருக்குமா? இருக்குமே. இருக்கா? அப்போ அவரை கூப்பிட வேண்டியதா நினைக்கிறேன். இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லெட்ஸ் வெல்கம் டைரக்டர் பிரபு சாலமன் அவர்கள். எப்படி இருக்கீங்க? ஃபைன். ஸோ இப்போ வந்துட்டு அவரை பத்தி எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்லுங்க. நல்ல விஷயமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. வாழ்த்தனமான ஒரு விஷயமா இருக்கலாம், இல்ல என்னைக்காவது ஒரு அவர் சின்ன குழந்தை மாதிரி அவர் சொன்ன ஒரு விஷயமா இருக்கலாம். சம்திங் டியூரிங் யுவர் ஷூட். இல்லை கண்டிப்பாக குழந்தையெல்லாம் கிடையாது அவர். அப்படியா? நிறைய இருக்கு, டைம் பத்தாது. அப்படியா? ஏதாவது ஒன்று டக்குன்னு எடுத்துடுங்களேன். இவன் வேற மாதிரி அப்படின்னு நாங்கள் எல்லாரும் வந்து ஷாக் ஆகிற மாதிரி ஒரு விஷயம். உண்மையை பேசணும்னா எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி நான் எதுவும் சந்திக்கல. என்னோட செட்ஸில் நான் அப்படி பார்க்கல. இப்போ இருக்கிற செட்ஸில் எனக்கு தெரியாது என்ன பண்ணிட்டு இருக்காப்புலன்னு. ஐ திங்க் இப்போ வந்து ஜென்ரலாக கேட்டால் இந்த மாதிரி யாருக்குமே டக்குன்னு ஞாபகம் வர்றது கஷ்டம். அதனால நாங்கள் ஈஸியாக அவங்களுக்கு எடுத்து கொடுக்குறதுக்காக ரேபிட் ஃபயர் ரவுண்ட் அப்படின்னு ஒரு ரவுண்ட் வைப்போம். அந்த ரேபிட் ஃபயர் ரவுண்டில் என்ன ஒரு பாயிண்ட்னா, அவங்க ரெண்டு பேருக்கும் பெரிய டாஸ்க் ரேபிடாக ஆன்சர் பண்ணணும். அதுதான் முக்கியமான விஷயமே. அண்ட் ரொம்ப ஹானஸ்டாக ஆன்சர் பண்ணணும், உண்மையாக சொல்லணும். ஏதாவது உண்மையா இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் செல்லமாக நாங்கள் ஏதாவது பெனால்ட்டி கொடுப்போம், அதை நீங்கள் செஞ்சாகணும். இதுதான் மேட்டர். ஓகே, ரெடியா சார்? ஃபர்ஸ்ட் யார்கிட்ட ஆரம்பிக்கலாம்? ஆமாம், டைரக்டர் சொல்லிட்டாரு, நம்ம கம்முன்னு அது அவர் பேச்சை கேட்டுடலாம்னு நினைக்கிறேன். ஓகே, விக்ரம் பிரபு அவர்கள்கிட்ட தான் கேட்க போகிறோம். ஒரு டிரெக்டர் யூ விஷ் உங்களுடைய டெபியூ நீங்கள் பண்ணியிருக்கலாம் பிரபு சாலமன் அவர்களை தவிர்த்து, ஒரு டிரெக்டர்னா யாரை சூஸ் பண்ணுவீங்க? சங்கர் சார் இருக்காரு, மணிரத்னம் சார் இருக்காங்க. அவங்கெல்லாம் தேர் ஆல். மணிரத்னம் சார்லாம் அப்பாலாம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய ஃபேவரட் காம்பினேஷன் இப்போ நான் சொல்கிற படங்கள்ல இருந்து ஃபேவரட் காம்பினேஷன் ஏதாவது ஒரு படத்தில் இருக்கிற காம்பினேஷன் தான் நீங்கள் செலக்ட் பண்ணும். படையப்பால இருக்கிற காம்பினேஷனா இல்லை தேவர் மகன்ல இருக்கிற காம்பினேஷனா? தேவர் மகன்.
தேவர் மகன் காம்பினேஷன் தான். Do you have any reason, particular reason? வெரி எமோஷ்னல் ரோல் அண்ட் ஒரு ஃபாதர் சன்குள்ளே நடக்கிறது. ஐ வாஸ் வெரி அட்டாச் டு தட். படையப்பாவும் ஃபாதர் அண்ட் சன் தான். பட் எனக்கு இதில் இன்னும் ஐ குட் see my grandfather more in this. தேவர் அவங்க எப்படி வீட்டில் இருந்தாங்களோ அதே மாதிரி ஒரு மீசையோடு இருந்தாங்க. ஓகே ஓகே, இது கரெக்டான ஆன்சர். ஒன் ஆக்டர் யூ ஃபைண்ட் இவர் தான் நமக்கு ரியல் காம்படிஷன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு ஆக்டர்? இதில் ஒன்று சொல்லிக்கலாமா? ஓகே. ரஜினி சாரை போய் மீட் பண்ணேன் ரீசெண்டாக. அவர் வந்து ஜென்ரலாக இப்போ படம் செஞ்சிகிட்டு இருக்கிறத பற்றி கோச்சடையான அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தார். அண்ட் அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்கப்போது இன்னைக்கு காம்படிஷன் பயங்கரமாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடுத்தது சொன்னது எனக்கு அவ்வளோ பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. நான் இப்போ திருப்பியும் வந்து நடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், விக்ரம் ஆட்டம்லாம் எனக்கு நிறையா காம்படிஷன் இருக்காங்க. எனக்கு சார் என்ன சார் சொல்கிறீங்க, இப்படிலாம் பேசுகிறீங்க, தயவுசெய்து இப்படிலாம் பேசாதீங்க சார். பட் தேட் இஸ் த ட்ரூ ஆர்டிஸ்ட். அவர் வந்து யார் இருந்தாலும் அவங்க ஒரு காம்படிஷன் நினைக்கிறாரு. அது வந்து இட் இஸ் அ ஹெல்த்தி திங். இட் இஸ் நாட் சம்திங் டு ஒரு பிளேமாக சொல்லல. அது ரொம்ப ஹெல்த்தி. அது புது ஆர்டிஸ்டாக இருந்தாலும் பரவாயில்ல, பழைய ஆர்டிஸ்ட் வெரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க செய்கிற வேலை மித்தவங்களோட நிச்சயம் காம்படிட்டிவாக இருக்கும். அது வந்து நம்ம செய்யலைன்னா கூட ஆடியன்ஸ் செஞ்சு பார்ப்பாங்க அப்படின்னு தான் இன்றைக்கி ஒரு வேர்ல்டு அப்படி தான் இருக்குது. ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டு இருக்காங்க. இன்றைக்கும் அவர் அதை பற்றி அவேராக இருக்குங்கிறது வந்து பெரிய விஷயம். ஸோ ஐ திங்க் இஃப் எனிதிங் ஐ ஹேவ் டு ஃபாலோ ரஜினி சார் இன் தட். That is the right thing to do. Competition. Even newcomer is a competition. I have to. அப்படிதான் யோசிக்கணும்னு நான் யோசிச்சிட்டேன். ஸோ அப்படியே வச்சுக்கிறேன். Okay. I think it's a very கரெக்டான ஒரு ஆன்சர். ஹானஸ்டாக சொல்லியிருக்கீங்க. உங்களை பற்றின ஒரு சீக்ரெட், இது வரைக்கும் நாங்கள் கேள்விப்படாத, நாங்கள் கேட்டே இருக்க முடியாத ஒரு சீக்ரெட் சொல்லுங்கள். சீக்ரெட்னா சாருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி தமிழ் பேசுகிறது ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப ட்ரை பண்ண மாட்டேன். இங்கிலீஷ்லேயே பேசி முடிச்சிடும் நிறைய விஷயங்களை. ஸோ அதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும். ஒரு சுவாரஸ்யமான விஷயம், சின்ன வயசில் ஃபேன்சி ட்ரெஸ்னாலே மாமனா மச்சனான்னு தான் ஆரம்பிப்போம் நம்ம. அந்த மாமனான்ற வார்த்தை வாங்குறதுக்கு ஒரு வாரம் ஆச்சு எனக்கு. கீழே ஒரு சீனில் வந்து தம்பிராமையா வந்து சொல்லுவார், மாமன்றதை மறந்துடாத அப்படின்வார். அந்த இதில் மார்க்கெட் ஏரியாவில் ஒரு சீனில். அப்போ இவர் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவார், மாமனா அப்படின்வார். இந்த மாமனான்றது டப்பிங்கில் நான் வாங்குறதுக்கு 1 வீக் ஆச்சு. ஏங்க மாமனாலே வரல. அவருக்கு என்னென்னா ஃபுல்லாக அங்கே அமெரிக்காவில் படித்ததுனால அந்த அக்சன்ட் தான் வருது. எனக்கு பயங்கர ஆச்சரியம் என்னென்னா, நான் சிவசார்கிட்ட பார்த்து மிரண்டதே அந்த உச்சரிப்போட விதம் தான். அவர் மாமனா மாமனா இப்படியே போயிட்டுருக்குது. சரி என்னைக்கே அந்த மாமனா வந்துடும் நமக்கு அப்படின்ட்டு. ஸோ அதை தான் சொல்கிறேன், உண்மையை தான் சொல்கிறார். அந்த ரகசியம் வந்து அவருக்கு தமிழ் என்பது ரொம்ப இல்லை. ஆக்சுவலி எனக்கு சின்ன வயசுலேயே அவர்ஷன் ஆகிடுச்சு. டயலாக் பேச சொல்லுவாங்களா, ஸோ என்ன எல்லாமே இதே டயலாக் பேச சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த யாராவது டயலாக்னு ஆரம்பிச்சாங்கன்னா அப்படியே அபவுட் அடிச்சு ஓடிடுவேன். அண்ட் அமெரிக்கா போனதில் ரொம்ப கொஞ்சம் தமிழும் போயிடுச்சு. சில நேரத்தில் 1 மாதம் ஃபோன் எடுத்து வீட்டுக்கு பேசும்போது தான் தமிழில் பேசுவேன். அவங்ககிட்ட பேசியிருக்கும்போது என்னடா புதுசாக ஏதோ பேசிகிட்டு இருக்க மாதிரியே இருக்கே அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு திருப்பி யோசிக்கிறது எல்லாமே இங்கிலீஷில் ஆகிடுச்சு. ஆல் மை தாட்ஸ் எல்லாமே இங்கிலீஷ். ஸோ தாட் ப்ராசஸே இங்கிலீஷில் இருக்கும். டப்பிங் போயிட்டுருக்கோம். விக்கி பேச்சுலர் இன் லிட்ரேச்சர் முடிச்சுட்டு வந்து இறங்குற மாதிரியே இருக்கு, நீங்கள் கொஞ்சம் தமிழில் பேசுங்க சார். பேசுகிறேன் சார். அது மாற்றி கொண்டு வரதுக்கு, ஏன்னா ஃபோனில் பேசுகிறப்ப எங்கேயா நான் கிராஸ் பண்ணுறது பிடிச்சிருவேன். தமிழில் பேசு சார், அவங்களுக்கு தெரியாது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆமாம்மா, நீ சும்மா டே டு டே லைஃப்ல அப்படி பழகினா தானே வரும். ஸ்கூல் மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். நாளைக்கு அப்பா வரணுன்ட்டேன் டப்பிங்கு. ஐயோ, இப்படி மிரட்டி வேலை வாங்கியிருக்கீங்க. ஓகே, நான் டைரக்டராக இருந்தா இவர் தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஹீரோ அப்படின்னு நீங்கள் சொல்கிற ஒரு ஹீரோ ரஜினி சாரை கூட வந்திருப்பான். தலைவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் ஐ திங்க் இட்ஸ் அ வெரி கரெக்ட் சாய்ஸ். ஓகே, அடுத்தது இந்த மாதிரி ஒரு ரோல் நாம் நடிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுற ஒரு மூவி அண்ட் அந்த ரோல்? விண்ணை தாண்டி வருவாயா, ஆடுகளம், தேவர் மகன். தேவர் மகன் தானா? ப்ராப்பர் சேலஞ்சாக இருக்கும். எஸ், அது ஏன்னா ரீமேக் பண்ணுறதுக்காக சொல்ல, ஜென்ரலாகவே அந்த அளவுக்கு அந்த ஒரு கேரக்டர் எடுத்து செய்யணுங்கிறது நல்லாயிருக்கும். எப்படி இருப்பார்ல அவர் வந்து மீசை வச்சுட்டு திரும்ப வரும்போது, ஐயோ அதை நினச்சா அதை பற்றி 10 நாள் பேசிகிட்டே இருப்போம். அதனால் அதை நம்ம விட்டுலாம். ஓகே, ஒன் ஃபேவரட் ஃபிலிம் ஆஃப் யுவர் அப்பா அண்ட் ஒன் லீஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம் ஆஃப் யுவர் அப்பா? அக்னி நட்சத்திரம் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ். லீஸ்ட் ஃபேவரட் இந்த கடைசியில் செத்து போனாலே பிடிக்காது இந்த கேரக்டர். ஸோ அப்பா வந்து எந்தெந்த படத்துலலாம் அந்த கடைசியில் அந்த கேரக்டர் செத்து போவாங்களோ அதெல்லாம் பிடிக்காது. ஆமாம், தர்மசீலன் 2 கேரக்டர்ஸ் இருப்பாங்க. அதில் ஒரு காப்
இப்போ ஹில்டா இதெல்லாம் ரொம்ப வயலண்ட்டாக இருக்கும். ஏன்டா இந்த மாதிரிலாம் படம்லாம் செய்கிறாங்க அப்படின்னு யோசிப்பேன். அந்த மாதிரி அதனால அந்த மாதிரி ரோல் வந்தாலே பிடிக்காது. ஓகே, ஒன் ஆக்ட்ரஸ் யூ ஹேவ் அ க்ரஷ் ஆன் ஃப்ரம் சைல்ட்ஹுட் அண்ட் இப்போ வரைக்கும் அந்த க்ரஷ் இருக்குப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிற ஒரு ஆக்ட்ரஸ்? இப்போ வரைக்கும் இல்லை, ஏன்னா கஜோல் ரொம்ப பிடிக்கும். கமல் சார், ரஜினி சார் உங்கள் ஃபேவரட் ஹீரோ? ரெண்டு பேரில் யார் ஃபர்ஸ்ட்டு ஃபேவரட் ஹீரோ? ஃபஸ்ட்டு ஃபேவரட் ஹீரோ ரெண்டு பேருமே ஃபேமிலி ஆட்டம். ஸோ என்ன நீங்கள் வந்து ஃபேமிலிக்குள்ளே சூஸ் பண்ண சொன்னீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அப்போ வந்து இப்போ ஒரு பெனால்ட்டி கொடுத்துடலாமா? அன்பாக பாசமாக என்ன சொல்கிறீங்க? என்ன நீங்கள் சொல்லுங்கள், வேணுமா வேணாமா நான் அப்புறம் சொல்கிறேன். என்ன பெனால்ட்டி அப்படின்னா, ரொம்ப ஃபேமஸான ஒரு டயலாக், என்ன கொடுமை சார் இது, அந்த டயலாக் உங்கள் அப்பா ஸ்டைலில் சொல்லி காட்டுங்க. சார் நீங்கள் இப்படி கமுக்கமாக சிரிக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீங்கள் எதாவது சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். டயலாக்கு தான் போராட்டமே அவருக்கு. சொல்கிறப்ப பெனால்ட்டி முடிஞ்சிருச்சு. இனிமேல் அவர் சொல்லணும். என்ன கொடுமை சார் இது, என்ன கொடுமை டிடி, என்ன கொடுமை சரவணன், என்ன கொடுமை டிடி இது, விடுங்க டிடி அப்படிங்கிறீங்களா? போலாம். சரி, ஓகே, ஏதோ அந்த டயலாக்ல பாதி வந்துருச்சு. சரி, அது இங்கிலீஷ்ல சொல்லுங்க. என்ன கொடுமை சரவணன் இது, அந்த டயலாக். What atrocity is this, Mr. Saravanan? What atrocity is this? I didn't expect this from you. அந்த மாதிரி. ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். ஒன் ஆக்ட்ரஸ் உங்க அப்பா வந்து பெஸ்ட் ஆன் ஸ்கிரீன் பேர், வேர்ஸ்ட் ஆன் ஸ்கிரீன் பேர் அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு ஆக்ட்ரஸ்? பெஸ்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சின்ன தம்பி குஷ்பு. வேர்ஸ்ட்னு எடுத்துக்கிட்டு நான் சொல்லவே முடியாது. யார் அப்படி வேர்ஸ்ட்டாக இருந்தாங்கன்னா பேர் ஞாபகம் இருக்குது. ஓகே, ஐ திங்க் சக்ஸஸ்ஃபுல்லி தேங்க்யூ. ரேபிட் ஃபயர் ரவுண்டை நம்ம பொறுமையாக விளையாடி முடிச்சிட்டோம். இப்போ எனக்கு தான் டென்ஷன். ஏன்னா பிரபு சோலமன் அவர்கள்கிட்ட போகிறோம் ரேபிட் ஃபயர் கொஸ்டினோட. சார், நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு பர்சன்? ரொம்ப டென்ஷனாக வர ஒருத்தரா? டென்ஷனான ஒரு ஆள். அது எப்படி செட்டில் மட்டும் தான் டென்ஷன் ஆவீங்களா, லைக் ஒர்க் டைமில் மட்டும்தானா, இல்லை வீட்லேயும் உங்களை வந்து ஒரு டென்ஷனான? இல்லை, ஒர்க் டைமில் தான். ஒர்க் டைமில் தான். இது ஒர்க் டைம் இல்லைல்ல சார்? இப்போ நீங்கள் கெஸ்ட்டாக தானே வந்திருக்கீங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஓகே, நீங்கள் நினைக்கிற ஒரு ஆக்ட்ரஸ் இப்போ வந்து ஆக்டிங்கில் சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆக்ட்ரஸ், இவங்க ரெண்டு பேரில் ஒருத்தங்களை நீங்கள் ஃபர்ஸ்ட் சொல்லணும். அமலா பாலா, லக்ஷ்மி மேனனா? லக்ஷ்மி மேனன். லக்ஷ்மி மேனன். ஓகே, ரேங்க் த டிரெக்டர்ஸ் இன் ஆர்டர் ஆஃப் யுவர் ஃபேவரட். கௌதம் மேனன் அவர்கள், முருகதாஸ் அவர்கள், லிங்குசுவாமி அவர்கள், மிஷ்கின் அவர்கள், ராம். ராம். ஓகே, ராம். கௌதம் மேனன். ஓகே. தேர்ட் மிஷ்கின். மிஷ்கின். ஃபோர்த்து முருகதாஸ், லிங்குசாமி. லிங்குசுவாமி. ஓகே, ஒரு ஆக்டர் நீங்கள் நினைக்கிற இவங்களை பற்றி ஓவராக ஹைப் பண்ணுறாங்க, ஓவர் ரேட்டடாக அவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு ஆக்டர் யார்? பவர் ஸ்டாரா? ஐ திங்க் இவர் தான் தி ஹானஸ்ட் ஆன்சர் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். டென்ஷனில் தெரிஞ்ச காலங்கள் இருக்குங்க. நம்ம 1008 டென்ஷனில் இருக்கிறப்ப பவர் ஸ்டார்னு ஊரே பேசிகிட்டு இருக்கிறப்ப அதுக்கு ஒரு பிஸ்னஸ் வேல்யூலாம் பற்றி நம்மகிட்ட இருந்து பேசுகிறப்பல ஒரு மனிதனுக்கு எவ்வளோ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஐ டோட்லி அக்ரி. ஓகே, இந்த படம் திஸ் வாஸ் நாட் மை ஃபில்ம், இது நான் பண்ண ஒரு படமாக இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற ஒரு படம், நீங்கள் பண்ணதுலேயே ரொம்ப ஆவரேஜாக நீங்கள் நினைக்கிற ஒரு படம்? இல்லை, எனக்கு ரீசெண்டாக அந்த மாதிரி அப்படி நின்னது வந்து கும்கி. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ். ஒரு கோழி சண்டை, மாடு சண்டை பார்த்துருப்போம், யானை சண்டை போட்டதெல்லாம் யாரும் பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ திருப்பி எனக்கு அது வந்து ஒரு வாய்ப்பு ஹிந்தியில் பண்ணுறேன் அப்படின்னா அவ்வளோதான், அதை அடித்து வேறு மாதிரி காட்டிவிடுவோம். ஓகே, இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷனில் சினிமாவுக்கு முக்கியம்னு நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயம், இதை நீங்கள் 1 to 5 அரேஞ்ச் பண்ணுங்கள். ஹீரோ, மியூசிக், ஸ்கிரிப்ட், ப்ரொடியூசர், டைரக்டர், ஸ்கிரிப்டு, மியூசிக், ஓகே, அப்புறம் இதெல்லாம் சேர்த்து ஞானத்தோடு பயன்படுத்துகிற ஒரு ப்ரொடியூசர், ஓகே, புத்தியாக இது வந்து ஓகேன்னு சொல்கிற ஒரு நடிகர். ஓகே, இப்போ ரேட் த ஆக்டர்ஸ் அவுட் ஆஃப் 10 இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆக்டிங். சிம்புக்கு எவ்வளோ மதிப்பெண்கள் கொடுப்பீங்க அவுட் ஆஃப் 10? 5. ஓகே, இளைய தளபதி விஜய்? 6. அல்டிமேட் ஸ்டார் அஜித்? 6. விஜய் சேதுபதி அவர்கள்? 7. தனுஷ் அவர்கள்? 7. ஓகே, மைனாவா கும்கியா, which is close to your heart? மைனா. ஓகே, ஒரு சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் ஃபிலிம் நீங்கள் ரீமேக் பண்ணோம் அப்படி இன்னைக்கு நினச்சிங்கன்னா அது என்ன படமாக இருக்கும்? 1001 எம்ஜிஆர் பண்ணது. ஓகே, ஸோ ரேபிட் ஃபயர் ரவுண்டை வந்து ரெண்டு பேரும் ரொம்ப சிறப்பாக செஞ்சு முடிச்சிருக்காங்க. அதில் ரொம்ப ஹானஸ்டான ஆன்சர், ரொம்ப ரைட்டான ஆன்சர் கொடுத்துருக்காரு டைரக்டர் அவர்கள். ஸோ தொடர்ந்து இவங்க கிட்ட அடுத்ததான் நம்ம கேட்க போகிறது ஹேவ் யூ எவர் தான். பட் அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வாங்க. இது நர்சஸ் காஃபி வித் டிடி பவர்ட் பை ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ், கோ பிரசிடென்ட் பை மில்கி மிஸ்ட் பன்னீர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது
உங்கள் விஜய். Welcome back to the Nurses Coffee with DD powered by Repco Home Finance co-presented by Milky Mist Paneer. I think இந்த ரவுண்டை நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. ஏன்னா இதுல ஆன்சர் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேங்களா? நான் கேட்குற கேள்விக்கு எஸ் அப்படிங்கிறதா உங்களுடைய பதிலா இருந்ததுன்னா நீங்க காங் அடிக்கணும். நோ அது இல்லை அப்படின்னா நீங்க வந்து ஹார்ன் பிரஸ் பண்ணணும். இதெல்லாம் எப்படி ரூம் போட்டு வச்சுப்பீங்களா? ஆமாம் சார். முடிகிறப்ப எனக்கு சொல்லணும் இப்படி ஒரு விஷயத்தை யார் கண்டுபிடிச்சாங்க. எங்களுடைய டிஸ்கவர்ட் பை இது கார்டே காணுமே. இயக்குனர் குழு தான் வந்து உட்கார்ந்து கண்டுபிடிச்சாங்க. இயக்குனர் விஷுவல் சவுண்ட் அண்ட் விஷன்ல போகுது இது. ஆமா அந்த மாதிரி தான். சோ ஃபர்ஸ்ட் யார் போலாம்? சார் நீங்க. ஓகேங்களா? உங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கிட்ட என்னைக்காவது நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரா நடந்திருக்கீங்களா? என்னடா கேரளால இருந்தே ஹீரோயின்ஸ் லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோமே, தமிழ்நாட்டில் ஒரு பொண்ணை கூட நம்மளால லான்ச் பண்ண முடியலையே அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நீங்க ஏதாவது ஒரு ஹீரோயின் மேல பயங்கரமான ஒரு க்ரஷ் வச்சிருந்திருக்கீங்களா உங்களோட லைஃப்ல? பேஷ் பேஷ். ஓகே, யாருன்னு எப்படியும் கேட்டா சொல்ல மாட்டீங்கல்ல? சொல்லவே மாட்டார், ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அவர். ஓகே, என்னைக்காவது வந்து இவங்களை ஏன் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னு ஒரு வாட்டியாவது ரிக்ரெட் நினைச்சிருக்கீங்களா? இல்லை. ஓகே, உங்கள் படம் ரிலீஸ் ஆகும்போது கூடவே இன்னொரு படம் ரிலீஸ் ஆகுது இல்லையா, அந்த படத்தை பார்த்து என்னைக்காவது பயந்துருக்கீங்களா? ஏதாவது ஒரு படம் அப்படி இருக்கலாம். ஐயோ இந்த படம் ரிலீஸ் ஆகுது, இல்லவே இல்லை. என்னைக்காவது சினிமா விட்டுறலாம்டா, தேவையே இல்லை, இவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்களே நம்மளை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ம். ஓகே, ஹாவி அவர் முடிஞ்சாச்சு. இப்போ உங்களுக்கு தான் கேள்வி. என்னைக்காவது அப்பா இல்லை தாத்தா கிட்ட அடி வாங்கியிருக்கீங்களா? செம்மடியா? இல்லை இல்லை அதில் சொல்லுங்க, செம்மடியா? இந்த அளவுக்கு இருக்கும். என்ன இந்த அளவுக்கு இருக்கும்? ஓ இது ரொம்ப கம்மியாச்சே. அது இருக்கும். ஓ அப்படிங்கிறீங்க. ஓகே, என்னைக்காவது சே நமக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இதுக்கு ஸ்பான்டேனியஸா நீங்க ஆன்சர் பண்ண ஒரே காரணத்தினால இன்னைக்கு பல பிரச்சனை உங்க வீட்டுல வந்து நீங்க தவிர்த்திருக்கீங்க. இது ஒண்ணுதான் வெரி ஹாப்பி. என்னைக்காவது ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல மாட்டிருக்கீங்களா? ஓகே, இவர்கிட்ட எல்லாம் ஏன்டா மாட்டணும் அப்படின்னு உங்க டைரக்டரோட ஒர்க் பண்ணும்போது ஒரு நாள் நினைச்சிருக்கீங்களா? Done something really romantic and made a girl happy? Okay, அந்த கேர்ள் யார் நம்ம கேட்க வேண்டாம். ஓகே, நம்ம ரிசர்வ்டா இருக்கோமே, இன்னும் கொஞ்சம் பேசி கொஞ்சம் யூனோ கலகலன்னு இருந்திருக்கலாம் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இல்லவே. ஓகே, ஸோ இந்த 6 கேள்விகளோட நம்மளுடைய ஹேவ் யூ எவர் நம்ம இனிதே ஒரு முடிவுக்கு வரோம். இது வேற மணியுமே இருக்கு, நீங்க அடிக்க அதுதான் யோசிச்சேன் நான். ஆமா, முடிவுக்கு வருதுங்கிறப்போ வேற மாதிரி அடிக்கிறாரு. இவ்வளவு நேரம் பொறுமையா அடிச்சுக்கிட்டு இருந்தாரு, முடிவு அப்படின்னு வேற மாதிரி அடிக்கிறாரு. பட் இது அமுக்கிக்கிட்டே இதை அடிச்சிங்கன்னா வேற சவுண்ட் எல்லாம் கேட்கும். வேண்டாம், அதை நம்ம ட்ரை பண்ண வேண்டாம். அப்புறம் வந்து இங்க டான்சர்ஸோட எண்ணிக்கை அதிகமா இருக்கனால எங்க டான்சர்ஸை கட்டுப்படுத்தவே முடியாது சார். ப்ளீஸ் நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ஓகே, எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச். இனிதே நம்மளுடைய காஃபி வித் டிடி நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் உங்ககிட்ட பேசினதே ஐ திங்க் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஐவ் ஹேட் மிஸ்டர் விக்ரம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் வித் அஸ். அண்ட் சார், உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்கள் படத்தோட ரிலீஸ் அப்போ தான் உங்கள் கூட பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அண்ட் ரொம்ப சீரியஸான ஒரு டிஸ்கஷனில் தான் எப்போவுமே ஐவ் சீன் யூ. அண்ட் இன்னைக்கு இவ்வளோ ஒரு கூலாக ஒரு ஹாப்பியான ஒரு பர்சனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் விஷ் யூ அண்ட் யூர் ஃபேமிலி அ வெரி மேரி கிறிஸ்மஸ். அண்ட் உங்களுக்கு ஸ்பெஷல் விஷஸ் ஈவன் வேறு மாதிரி ஒரு வேறு லெவலுக்கு போகணுன்னு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். நரசூஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹேம்பர்.